Hi, this is Santosh. Welcome to English Abaka. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரைட்டிங் ஸ்கில்லான இன்விடேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்விடேஷன்ஸை பற்றி உங்கள் கிளாஸில் டீச்சர்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போது நோட்டீஸ் ரைட்டிங் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நோட்டீஸ் தான் வரப்போகுது. நமக்கு ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் கேட்குற மாதிரியோ இல்லை ஒரு பொருள் தொடர்ந்த மாதிரியோ இன்னும் வரும்பொழுது நம்ம வி கேன் ஈஸிலி ஆன்சர் ஃபார் இட். அது ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபார்மேட் ஒன்று தான். பட் இன்விடேஷன் வரும்பொழுது வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஃபார்மல் இன்விடேஷன் இஸ் தேர், இன்ஃபார்மல் இன்விடேஷன் இஸ் தேர், அண்ட் கார்ட், லெட்டர், ரிப்ளை. ஸோ இதில் வந்து நிறைய இருக்கிறதால கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் யூ நீட் டு சார்ட் அவுட் வாட் சார்ட் ஆஃப் இன்விடேஷன் இட் இஸ். நீங்கள் தப்பாக கார்டை வந்து லெட்டர்னு நினச்சி நீங்கள் டிராஃப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டைமும் வேஸ்ட்டு, அதுக்கடுத்து நீங்கள் எழுதுறதுக்கு மார்க்கும் வரப்போகிறது இல்லை. டோட்டல் அது ஒரே அடி அடிச்சிருவாங்களே. அதாவது எழுதியிருக்கீங்க, 1/2 மார்க் போடுவோம், 1 மார்க் போடுவோன்னு கண்டிப்பாக யாருமே பண்ணவே மாட்டாங்க. ஸோ தட் வி நீட் டு சார்ட் அவுட் வாட் டைப் ஆஃப் இன்விடேஷன் இட் இஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும், சரிங்களா? ஆனால் பட் அது கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இன்விடேஷன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறக்கூடிய கான்செப்டை ஜஸ்ட் ஒரு 1 minute காது கொடுத்து கேளுங்க, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. புரியாமல் நீங்கள் குருட்டுத்தனமாக வந்து இதை வந்து வேறு விதமாக வந்து நம்ம ஏதாவது வந்து லைக் புரிஞ்சிக்க முடியும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சு நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்றதை மட்டும் நினைக்காதீங்க. ஸோ நான் சொல்கிறத இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்ம கார்டில் இருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கார்டு வந்து ஆரம்பிக்கலாம், இல்லை லெட்டர். இது இல்லை, இந்த 4மே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதுக்கு கண்டிப்பாக ஒரு சீஃப் கெஸ்ட் கண்டிப்பாக முக்கியமாக தேவை. அதுதான் முக்கியம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம டேட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கணும், அவர் வருவாரான்றதை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடிவு பண்ணியாச்சு. அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டரை வந்து கூப்பிடலான்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஒரு ஸ்கூல், ஓகேவா? டெல்லி பப்ளிக் ஸ்கூல்னு வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஆஸ் அ பிரின்சிபல் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஹாவ் பிளான்டு. இப்போ நம்ம விஷயம் என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த அதாவது அந்த ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? லெட்டர். யாருக்கு? நம்ம கலெக்டர். நம்ம கலெக்டருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? லெட்டர் அனுப்புவோம். அதாவது அதை வந்து அஃபீஷியல் இன்விடேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? லெட்டர் டைப்பில் ஃபார்மலில் வரும். இந்த லெட்டரில் அது ஃபார்மலில் வரும். அதாவது நம்ம அந்த கலெக்டருக்கு நம்ம லெட்டர் அனுப்புகிறோம். சார், ஐ எம் so and so from this so and so school. We have planned to celebrate this annual day function. We would like you to come and grace the occasion with your presence and give your valuable speech. அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் கான்செப்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி வாங்க சார், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த மாதிரினா கூப்பிடுவோம். இஃப் என்னைக்கெலாம் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம லெட்டரில் முடிச்சுடுவோம். ஸோ திஸ் இஸ் we will just called as அஃபீஷியல் இன்விடேஷன் லெட்டர். ஸோ நம்ம கலெக்டருக்கு லெட்டர் எழுதியாச்சு. ஒரு ஃபார்மேட் இன்விடேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போது while looking at the letter, இப்போ கலெக்டர் வாங்கிட்டார். அந்த கலெக்டர் வாங்கிட்டு அந்த லெட்டருக்கு அவர் என்ன பண்ணுவார்? ரிப்ளை பண்ணுவார். ஸோ ரிப்ளையை வந்து நமக்கு 2 விதமாக வச்சுக்கலாம். ரிப்ளையில் வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்லை ரெஃப்யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணலாம்? அந்த இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்ணலாம். மேபி இஃப் ஹீ இஸ் அவைலபிள் ஆன் தட் certain date, ஸோ ஹீ வில் ஜஸ்ட் அக்செப்ட் த இன்விடேஷன். Or else if he has any sort of prior commitment, already he would have given any words, so he will refuse this invitation. இந்த 2 விஷயம் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்செப்ட் வச்சுக்கலாமே நம்ம. இப்போ இங்கே அக்செப்டன்ஸ் நடந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இப்போது நமக்கு வந்துடுச்சு, ஓகேயா, கலெக்டர் வந்து அவைலபிளாக இருக்காராம்ப்பா, அவர் வராராம்ப்பா சீஃப் கெஸ்டான உடனே அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? கார்டு, அதாவது இந்த மாதிரி ஃபார்மல் இன்விடேஷன் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு கார்டு ரெடி பண்ணி பேரண்ட்ஸ்க்கு, பீப்புளுக்கு, எல்லாருக்குமே வந்து கொடுப்போம். அந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கலெக்டர் வராருன்றதை போட்டுருவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து அஃபீஷியல் இன்விடேஷன் லெட்டர் அண்ட் கார்டை நம்ம பார்த்துட்டோம். இதில் அஃபீஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் தான் அஃபீஷியல் சொல்லுவாங்க, அதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மல் கார்டு அண்ட் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர் வந்து கலெக்டருக்கு எழுதுகிறோம். அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு. ரிப்ளை வந்து பாசிபிலிட்டிஸ் 2 இருக்குது, அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஃப்யூசல். ஸோ 3 இன்விடேஷன் முடிஞ்சு போச்சு. அண்ட் த லாஸ்ட் ஒன், 4th ஒன் வந்து பார்த்திங்கன்னா கார்டு. அவர் வந்து வராருன்னு சொல்லிவிட்டு நம்ம கார்டு ரெடி பண்ணுறோம். இப்போது ஃபார்மலில் கிட்டத்தட்ட நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்விடேஷன்ஸ் இருக்குது. ஒரு கார்டு 3 லெட்டர் இருக்குது, ஓகேங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன அந்த ஹைரார்க்கிலே ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எப்படி எழுதலாம், அந்த லெட்டரில் எப்படி இருக்கணும். இப்போ கலெக்டரை கூப்பிடுறோன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிடுறேன். சாரி, அதே மாதிரி நமக்கு நல்ல வேலை, வி ஆர் லக்கி, வி காட் த சேம் கான்செப்ட் ஹியர். கொஷின் ஸ்கூல் ஆனுவல் டே வந்துருச்சு. ஓகே, பெஸ்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் அட்ரஸ், டேட், ரிசீவர்ஸ் அட்ரஸ். நம்ம ஆல்ரெடி எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருப்போம், திரும்ப அதையே சொல்கிறேன். சென்டர் அட்ரஸில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் ஐடென்டிட்டிலாம் கொடுக்கக்கூடாது. ஸ்கூல் நேம் இருக்கலாம், சென்டருடைய அட்ரஸ், அதாவது ஸ்கூலுடைய அட்ரஸ். ஓகேங்களா. நம்ம அதுக்கப்புறம் என்னென்னா ப்ரோக்ராம் என்றைக்குன்னு சொல்லிட்டு, என்றைக்கு ப்ரோக்ராமோ அந்த டேட் ஒரு லைன் விட்டு அதுக்கடுத்து ப்ரோக்ராம் டேட் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு லைன் விட்டு கலெக்டரோடைய பேரை போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டரோட பேரை வந்து கொஷினில் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கலெக்டர் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்ற ஹானரபிள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஜென்ரலாக இருந்து ஏதாவது ஒரு நேம் உங்கள் ஸ்கூலில் வந்து நேம் இல்லை, நீங்களாக வந்து ஒரு இமேஜினபிளாக ஒரு நேம் கொடுங்க, மிஸ்டர்னு போட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுங்கன்னா கொடுக்கலாம், அப்பயும் கொடுக்கலாம். இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ சென்டர் அட்ரஸ், டேட், ரிசீவர் அட்ரஸ் முடிஞ்சிடுச்சிங்களா. சப்ஜெக்ட் இன்விடேஷன் ஃபார் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே ஆர் இன்விடேஷன் ஃபார் ஆனுவல் டே டு கிரேஸ் தி அக்கேஷன் அஸ் அ சீஃப் கெஸ்ட் இப்படின்னு கொடுக்கலாம். ஒரு 5-6 வேர்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து அக்செப்டபிள் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப டிக்னிஃபைடுன்றதால ரெஸ்பெக்டட் சார், இது வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சார் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ரெஸ்பெக்டட் சார் போடுறதா, இல்லை சார் போடுறதா, டியர் சார் போடுறதா, எவ்ரிதிங் இஸ் அக்செப்டபிள். மூணுமே கரெக்டு தான், தப்பு கிடையாது. நம்ம மேபி வந்து அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து டியர் சார் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில பேர் சார் அக்செப்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்டட் சார் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, மூணுமே மேக்ஸிமம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பேஸ்ட் அப்பான் த லெட்டர் தான். ஓகேங்களா. இது வந்து ஒரு ஹானரபிள் பர்சன்றதால நம்ம ரெஸ்பெக்டட் சார் இது இஸ் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா. சரி, கண்டென்ட் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. கண்டென்ட் தான் 50 வேர்ட்ஸ் இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரே பேப்பரில், அதாவது ஒரு பேஜில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். எப்போவுமே ஒரு ரைட்டிங் ஸ்கில் ஒரு ஃப்ரெஷ் பேஜில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதை டிராஃப்ட்டும் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார் போட்டு ஒரு லைன் விட்டு அழகாக, இட் இஸ் வித் immense pride that we wish to celebrate our 25th year in the field of education on 25th May 2024 from at 10 a.m. in our school auditorium. We shall consider it a great honor if you could grace the occasion and preside over the function and hand over the prizes to the achievers. Soliciting a line in reply by email to confirm your gracious presence on email ID கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, @gmail.com. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, நல்லா பார்த்துக்கோங்க. ஒய் கேபிட்டலில் இருக்கணும். யுவர்ஸ் அஃபாஸ்ட் எஸ் வரவே கூடாது, கண்டிப்பாக அது ராங்கு. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி பிரின்சிபல், ஸ்கூலோடைய நேம். ஓகேங்களா. ஸ்கூல் நேம் இல்லைன்னா டெல்லி பப்ளிக் ஸ்கூல்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப 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 சிம்பிள். அதாவது நமக்கு அஃபீஷியல் இன்விடேஷன் லெட்டர் வந்ததுன்னா நமக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா. 3-4 மோஸ்ட் ப்ராபபிளி 5-6 மினிட்ஸ். இட்ஸ் மோர் தென் எனஃப் டு ஃபினிஷ் திஸ் இன்விடேஷன் அஃபிஷியல் லெட்டர். ஓகேங்களா. ஸோ இதில் பாயிண்ட் என்னென்னா, நல்லா நம்ம வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ கூட அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து, இல்லை சார் எனக்கு தெரியவே தெரியாது அஃபிஷியல் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னா, இதை அப்படியே வந்து எழுதுங்க. உங்கள் பேப்பரில் எழுதிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு இதை அப்படியே மக்கப் பண்ணுங்கள். என்ன சார் மக்கப் பண்ண சொல்கிறீங்க? இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். மார்க்ஸ் வந்து டக்குன்னு டைம் சேவ் பண்ணணும், டக்குன்னு வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், நான் இவ்வளோ நாள் படிக்கலைன்னு கொஞ்சம் விட்டுட்டேன், மற்ற சப்ஜெக்ட் பார்த்துட்டேன்றவங்க இதை அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆனுவல் டேன்றதை ஸ்போர்ட்ஸ் டேவாக மாறலாம், இல்லை லைப்ரரி டேவாக மாறலாம், இல்லை கோல்டன் ஜூப்ளி. இட் கேன் பி கீப் ஆன் சேஞ்சிங் பேஸ்ட் அப்பான் த கொஷன். ஸோ வாட் த பாயிண்ட் இஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் மாற்றுவீங்க, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா 4 மார்க்ஸ் இதில் வந்து விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு அஃபிஷியல் இன்விடேஷன் லெட்டர் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டை எழுதி படிச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டென்ட்டை கொடுத்த உடனே இப்போது நம்மளுடைய கலெக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா, இதுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணுவார். ஸோ தட் வில் see the reply.
இப்போ வந்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லெட்டருக்கு ரிப்ளை பண்ணுறதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 விதமாக இருக்குது. அக்செப்ட்டும் பண்ணலாம், ரெஃப்யூஸும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் பீன் இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் அ செமினார் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர்கனைஸ்ட் பை லயன்ஸ் கிளப் ஆஃப் யுவர் டிஸ்ட்ரிக்ட். ரெஸ்பாண்ட் டு த இன்விடேஷன் பை ரைட்டிங் அ லெட்டர் டு தி செக்ரட்டரி ஆஃப் த கிளப். இப்போ வந்து நமக்கு ரெஸ்பாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ரெஸ்பாண்ட் அப்படின்றத கொடுத்து என்ன அக்செப்டன்ஸாக இல்லை டினாயான்னு சொல்லலைன்னா யூ கேன் ரைட் வாட் எவர் தட் யூ வாண்ட். ரெண்டுமே அக்செப்டபிள் தான். இதெல்லாம்னா ஸ்பெசிஃபிக்காக அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இதுதான் பண்ணணும். சரிங்களா? இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். சார் ரிப்ளை லெட்டரில் வந்து சில கைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அட்ரஸ் இருக்குது, டேட் இருக்குது, ரிசீவர் அட்ரஸ் இல்லை சார். மேமும் அப்படி தான் சொல்கிறாங்க, இன்டர்நெட்லேயும் நான் அப்படி தான் பார்த்தேன். ஒரு சில இதில் இருக்குது, ஒரு சில இதில் இல்லை. நீங்கள் அது எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீச்சர்ஸ் கூட மீட்டிங்ஸ்லாம் வச்சு நிறையா டிஸ்கஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபார்மல் இன்விடேஷன்னாலே சென்டர் அட்ரஸ், டேட், ரிசீவர் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சென்டர் அட்ரஸ், டேட், ஒரு லைன் விட்டு டேட் போட்டுக்கோங்க, அண்ட் ரிசீவர்ஸ் அட்ரஸ். ஓகேங்களா? யாருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு, அண்ட் சார், ரெஸ்பெக்டட் சார் ஆர் டியர் சார், திஸ் 3 ஆர் அக்செப்டபிள் பேஸ்ட் அப்பான் த கொஷின். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கே சார்னு போட்டிருக்காங்க, நீங்கள் ரெஸ்பெக்டட் சார் போட்டாலும் பர்ஃபெக்ட் தான். சப்ஜெக்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் இன்விடேஷன். ஃபார்மல் லெட்டருக்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அக்செப்டன்ஸ், இதை அக்செப்ட் பண்ணுறதால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நான் அப்புறம் ரெஃப்யூஸும் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ஃபார் அ செமினார் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் and for your concern for the underprivileged children. I would like to utilize this opportunity to share my experience with other like-minded enthusiasts and experts. Hereby confirm my participation in the seminar. Yours sincerely, நேம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பாடி ஆஃப் தி கண்டென்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே குட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் எழுதலாம். ஓகேங்களா? I would like to utilize this opportunity அப்படின்றது வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா. ஸோ நீங்கள் வந்து இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி இருந்தாலே மோர் தென் enough. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுறீங்கனாலே ஒரு ப்ரோக்ராமுக்கோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக இது வந்து நீங்கள் அப்படி ஆனுவல் டே அப்படின்றத மாற்றினீங்கன்னா கூட இந்த இடத்துல இந்த அண்டர் ப்ரிவிலேஜை எடுத்துகிட்டு would like to talk to the future future India இல்லை பேக்போன் ஆஃப் இந்தியா, டுமாரோஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற ஒரு சான்சஸ் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே மாற்றிக்கிட்டால் போதும் கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளியராக வரேன்னு சொல்லிட்டீங்களா? இப்போ இதுவே வந்து இன்னபிலிட்டி அப்படின்னா அதே சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர் அட்ரஸ்லாம் மாற வராது. சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னபிலிட்டி டு அக்செப்ட் த இன்விடேஷன் அப்படின்றத போட்டுடணும். Thank you very much for your inviting me to participate in a seminar on fundamental rights of children. I feel honored and obliged. However, I shall not be able to accept your invitation due to some previous commitments which keep me confined to my place on that day. Thank you once again for your kind invitation. Yours sincerely, நேம் கொடுத்தாச்சு. நீங்கள் இவர் சின்சியர்லின்றது வந்து இந்த இடத்துல கொடுக்கறது பர்ஃபெக்டாக இருக்கலாம், அதனால தான். ஓகேங்களா? யுவர்ஸ் ட்ரூலி கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் யுவர்ஸ் ட்ரூலி வரும். ஸோ ஓகேவா? இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டருக்கான ரிப்ளை, அக்செப்டன்ஸ் அண்ட் டினையிங். ஸோ இது வந்து வேறு என்ன லெட்டர் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக் கான்செப்டை. அதில் இருக்கக்கூடிய கீ மெயின் கீயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் மாற்றிக்கலாம். ஐ ஹோப் தட் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு பாஸ் பண்ணி இதை எழுதி மனப்பாடம் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா கூட நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸில் 18 மார்க்ஸை பர்ஃபெக்டாக வாங்கிடலாம். ஆல்ரெடி நோட்டீஸ் ரைட்டிங் 4 மார்க், இது 4 மார்க். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், அக்செப்ட்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கார்டு ரெடி பண்ணணும். கார்டு தான் இருக்கிறதுலே வந்து ஈஸி. எல்லாமே ஈஸி தான், பட் கார்டு வந்து இன்னும் ஈஸி. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொஷின்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் பெருசாக வந்து கஷ்டப்படணுன்றது கிடையாது. ஈவன் தோ இது லெட்டர்னாலும் அதே மாதிரி தான், பட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட் நான் பார்த்துருக்கேன், என்னென்னா அப்படியே ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃபர் மாதிரி எழுதுவாங்க. அப்படி எழுதவே கூடாது. இது ஒரு கார்டு, அந்த அலைன்மெண்ட் இருக்கணும். நீங்கள் வீட்டில் பத்திரிக்கையெல்லாம் எடுத்து பார்க்குறீங்களா, அது எப்படி ஒரு அலைன்மெண்ட்டாக இல்லைனா நீங்கள் பார்ப்பீங்களா? ஒரு பேராகிராஃபாக இருந்தால் படிப்பீங்களா? அப்படி படிக்கவே மாட்டீங்க.
ஸோ அந்த அலைன்மெண்ட்டுன்றது தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இது வந்து லைக் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கூட வச்சுக்கலாம், இதில் சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது அஃபிஷியல் இன்விடேஷன் கார்டுன்றதால த பிரின்சிபல் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் பேரை கொடுத்துக்கலாம். ஸ்கூல் பேர் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் டெல்லி, இல்லைனா என்ன ஸ்கூல் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. இன்வைட் யூ ஆன் தி, இல்லைனா வந்து ரெக்வஸ்ட் த ப்ளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி ஆன் த ஸ்பீஷியஸ் அக்கேஷன் ஆஃப் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன், அது கொடுக்கலாம். ரெக்வஸ்ட் தி ப்ளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா, இது பாருங்க, சொலிசிட் த ப்ளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி ஆன் த அக்கேஷன் ஆஃப், இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இங்கே அது கொடுக்கல, இது நார்மலாக இருக்குது. இந்த இடத்துல இன்வைட் யூ ஆன் தி அப்படின்னு இருக்குது, நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரெக்வஸ்ட் தி ப்ளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி ஆன் தி ஸ்பீஷியஸ் அக்கேஷன் ஆஃப் அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. request the pleasure of your company on the auspicious occasion of சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன். இதை வந்து கேபிட்டலில் அழகாக எழுதிக்கோங்க. பாக்ஸ் கூட போட்டுக்கலாம், இதில் மட்டும் பாக்ஸ் கூட போட்டுக்கலாம் அழகாக. ஆன் தேர் ஸ்கூல், இங்கே ஏன் தேர்னா இது வந்து இவங்களுடையது அவங்களுடையது அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாரோ ஒருத்தவங்க படிக்கிறோம் அப்படின்னும்போது இது வந்து பொசசிவ், அவங்களுடையதுன்றதை காமிக்கிறது. ஆன் சண்டே the 26th October 2024. ஸோ இந்த இது பார்த்துக்கோங்க, the 26th, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக அழகாக இருக்குது. at 10 AM in the school auditorium. பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுங்களா? அவ்வளோதான். மிஸ்ஸஸ் காமத். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீஃப் கெஸ்ட் யாருன்றதை சொல்கிறோம். கண்டிப்பாக இவங்க யாருன்றதை இங்கே நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு நேம் கொடுக்குறீங்கன்னா அவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ்னால் வந்து நேம் போட்டுட்டு மிஸ்டர் அப்படின்னு மிஸ்டர் சைலேந்திர பாபு ஐஏஎஸ்ன்னு போட்டுடணும். ஓகேங்களா? இல்லை டாக்டர்னால் டாக்டர்னு சொல்லி அது பேரை சொல்லணும். ஓகேங்களா? எம்பிபிஎஸ்ன்னு முடிக்கணும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல். நீங்கள் எம்பி அது மாதிரி யார் கூப்பிட்றீங்கனாலும் அது கிளியராக கொடுக்கணும். ஹேஸ் கைண்ட்லி கன்சென்டட் டு பி த சீஃப் கெஸ்ட் அண்ட் ப்ரிசைட் ஓவர் த ஃபங்க்ஷன் அண்ட் கிவ் அவே தி ப்ரைஸஸ். இந்த கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரேஸு நீங்கள் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்வஸ்ட் த ப்ளஷர் ஆஃப் யுவர் கம்பெனி அந்த ஸ்பீஷியஸ் அக்கேஷன் ஆஃப், அது அப்புறம் வந்து ஹேஸ் கைண்ட்லி கன்சென்டட் டு பி த சீஃப் கெஸ்ட் அண்ட் கிவ் அவே தி ப்ரைஸஸ். இந்த 2 ஃப்ரேஸஸை படித்தா போதும், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஆர்எஸ்விபினா யார் இந்த இதெல்லாம் எழுதுறா அப்படின்றத அவங்க கீழே தான் ஆர்எஸ்விபின்னு சொல்லுவாங்க. கீழே பிரின்சிபல், ஸ்கூலோடைய பேரையும் போட்டுக்கோங்க, அண்ட் ஃபோன் நம்பர், ஸ்கூலோட பேர் இங்கே போட்டுக்கோங்க, இங்கே போடலை போட்டுக்கோங்க. இது ஆர்எஸ்விபினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டை ரெஸ்பாண்டுவே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வரும். அதோடைய மீனிங் என்னென்னா டூ ரிப்ளை அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த இன்விடேஷனுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ தட் இதுதான் வந்து இன்விடேஷன் கார்டு, அஃபிஷியல் இன்விடேஷன் கார்டு. நம்ம இன்ஃபார்மல் கார்டு, இன்ஃபார்மல் லெட்ரு அதெல்லாம் பார்க்குறது வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். நம்ம சேனலோடைய டெலகிராம் சேனலோடைய லிங்க்கையும் கொடுக்குறேன். அதில் இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கொஷின் பேப்பர்ஸு அண்ட் இதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், ஒரு சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அண்ட் கைட், அந்த ஈஸி கைட் லைக் லாஸ்ட் டைம் வந்து ப்ரிசைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இருக்குது. ஸோ தட் நீங்கள் அதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இன்னும் போய் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபார்மலோடைய லெட்டர் கார்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு லைவ் செஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலோடைய வாய்ஸ் ஓவர் இதுவும் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கையும் அதுலேயும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.